ஹாய் ஹலோடா சுகர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். யா, ஃபைனலி நான் வந்துட்டேன். நிறைய பேர் என் மேலே வந்துட்டு செம காண்டில் இருப்பீங்க. வீடியோஸ் வந்து எதுவுமே வரவே இல்லை. தென் லைவ் வரேன்னு சொன்னேன், அதுவுமே நான் வரவே இல்லை. அது இங்கே ஒரே ரெய்னி கிளைமேட்டாக இருக்கிறனால நெட்ஒர்க் சுத்தமாக கிடைக்கவும் இல்லை. தென் அதோட நான் எக்ஸாம் டயத்தில் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன்ற தைரியத்தில் கோல்டு ஐட்டம்ஸாக சாப்பிட்றது, தென் மழையில் நனைஞ்சிட்டே வந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றதுன்ற வேலையெல்லாம் பார்த்துட்டேன். ஸோ அது இப்போ தான் வந்து வேலையை காட்டுது. வாய்ஸ் சுத்தமாக நல்லாவே இல்லை. May 21 ஒரு சுகரோட பர்த்டே. ஸோ அவங்க வந்து ஒரு ஒன் ஷாட் கேட்டாங்க அவங்க பயாஸ்க்கு. ஸோ அது கூட என்னால் வந்து போடவே முடியல. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அவங்க பயாஸ் மாதிரி நான் பேசியிருந்தேன். அதனால தான் நான் வாய்ஸ்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிட்டக்கப்புறம், நல்லா ஆகிட்டக்கப்புறம் நான் வரலான்னு நினச்சேன். பட் நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸ்லையாக இருக்கட்டும், ஸ்னாப்சாட், டெலகிராம், இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே வந்துட்டு லைவ் எப்போ வரீங்க, வீடியோஸ் எப்போ போடுவீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் எனக்காகலாம் ஒரு இவ்வளோ பர்சன் வந்து வெயிட் பண்ணுவீங்களா அப்படின்ற போது எனக்கு ஐம் ஸ்பீச்லெஸ். பாருங்கள், நான் பேசும்போது கூட என் வாய்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகுது. பிகாஸ் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதனால தான் இதுக்கு மேலேயும் உங்களை வந்து வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. அதான் நான் வந்துட்டேன். என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு எதனா டிசப்பாயின்மெண்ட் பண்ணுச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க. நான் வந்து நெக்ஸ்ட் டைமில் வந்து எல்லாமே கரெக்ட் பண்ணிடுறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே போயிடலாமா? லாஸ்ட் பார்ட்டில் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்போன்னா, உங்கள் வீட்டுக்கு நம்ம பாய்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. நீங்களும் ஜேகேயும் வந்துட்டு குக் பண்ணி இந்தியன் ஸ்டைல்லலாம் குக் பண்ணி அவங்களுக்குலாம் வந்து சர்வ் பண்ணியிருப்பீங்க. தென் பிடிஎஸ் ரன் எபிசோட், லாஸ்ட் எபிசோடெலாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். இப்போ நெக்ஸ்ட் என்னாச்சுன்னு பார்க்கலாமா? ஜங்குக்கா அங்கே பாருங்கள், எவ்வளோ செம்மையாக சண்டை போடுறாங்கல்ல. சூப்பராக இருக்குது. ஐயா, இது வாடி என்னடி படம் இது? நல்லாவே இல்லை. எனக்கு காஸ்டியூம் இது, அவனுங்க என்ன பேசுகிறானுங்கன்னு கூட புரிய மாட்டுதுடி. ஆமாம், இந்த மூவி நேம் என்ன? அதுவா, RRR. RRRா? நடி பேர் இது. எதனா நல்ல பேராக வைக்கலாம்ல, வெறும் லெட்டரை போய் வச்சுருக்கானுங்க. இதையும் ஒரு படம்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்ருக்க. ஜங்குக்கா, ஜங்குக்கா, இந்த மூவிக்கு என்னடா? நல்லா தானே இருக்குது. ஓ பாவா, சின்ச்சா, என் பாவான்னா பாவா தான். ஒருத்தி ஆரம்பிச்சிட்டாடா பாவா புராணத்தை. ஹியூம், என்ன இந்த படம் என்ன நல்லாவா இருக்குது? நல்லாவே இல்லை ஹியூம். இதை போய் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அதோடு உங்களுக்கு லாங்குவேஜ் சுத்தமாக புரியாது. அதில் என்ன புரியுதுன்னு நீங்கள் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது எனக்கு லாங்குவேஜ் புரியல தான் ஜங்குக்கா. ஆனால் என் ஒயன் சாரி, என் சில்லி கூட உட்காந்து பார்க்கும்போது நல்லா செம்மையாக இருக்குது. எந்த படமாக இருந்தாலும் நான் பார்ப்பேன். தயோங், குமாவோ, ஓ சில்லி, இப்படிலாம் வெக்கப்படாத. உன் வெக்கத்தை பார்த்தா எனக்கே வெக்க வருது. தயோங், எங்கேயோ நல்லா பலமாக தீர வாசனை அடிக்குதுல்ல. எங்கே இருந்துதான் தெரியல. ஜிவன்ஷே, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ரைட்டு விடு. அடியே சில்லி, அச்சி, அவர் கூப்பிட்டு எனக்கு அதே வருதே. பொம்மை வாடி, நாயாடி உனக்கு. நீங்களா? என்னடி யோசிக்கிற? நான் யாடி உனக்கு? அது நீங்கள் என் ஹஸ்பண்ட். ஓ, இதுக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்லை. ஆமாம், அது என்னடி தயாங் ஹியூங்கிட்ட பேசும்போது மட்டும் ஒரு புது வெக்கம் வந்துடுது. அதுவும் அந்த பாவா சொல்லும் போது நீ நெளிகிறதும் அவர் குலையிறதும். நாடி கட்டின புருஷன் முன்னாடி இப்படிலாம் பண்ணுறியே, எனக்கு இதனா கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் உனக்கு கொஞ்சமாச்சும் தோணுதாடி? என்கிட்ட எப்போயாச்சும் இந்த மாதிரிலாம் பேசணும்னு தோணியிருக்கோம் அவனுக்கு? என்னை பார்த்தா ஓடுறது, இல்லை நான் வந்தால் பேம் கூட விளையாடுறது, இல்லை என்கிட்ட சாப்பாடை பற்றி பேசுகிறது, இதை மட்டும்தான் பண்ணுவேன். என்கிட்ட என்னைக்காச்சும் கைப்பிடிச்சி ஓ பாவா அப்போல்லாம் என்கிட்ட பேசியிருக்கியா? எங்க ஜங்குக்கா, என்ன ஜெலஸ் ஆகுறீங்க போல்? ஜெலஸா? யார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நான் கேட்டதுக்கு முதல்ல ஆன்சர் பண்ணடி. என்ன பண்ணட்டும்? அதான் நான் கேட்டனே, நீ ஏன் டயாங் ஹியூங்கை பார்த்தா மட்டும் வெக்கப்படுற? அதுவா? என்ன வேணா பண்ணு, அந்த வெக்கத்தை மட்டும் படாது. நான் அப்புறம் அழுதுற வேண்டி நான். ஓ சரி சரி, நான் வெக்கப்பட மாட்டேன். நான் நார்மலாக பேசுகிறேன். அது பாவா எப்போவுமே பாக்ஸி ஸ்மைலோட என்னை சிரிக்க வைக்கிறதுக்காக எத்தனோ சொல்லிகிட்டே இருக்குமா.
அது அப்படியே பார்க்கும்போது எனக்கு ப்ளஷ் ஆகிடும். ஒயன் ஆ என்ன ஜிம்மன், என்னெல்லாம் பார்த்தா உனக்கு ப்ளஷ் ஆகாதா? ம் ஜிம்மன், உங்களை பார்த்தா ப்ளஷ்லாம் ஆகாது, பட் எப்போவுமே அட்மையர் பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணும். ஆ அப்படியா? என்னை பார்த்தா அட்மையர் பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணுமா? ம் ஆமாம், எப்போவுமே நீங்கள் ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணிகிட்டே இருப்பீங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அட்மையர் பண்ணிகிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அப்படியா? சொல்லியிருக்காங்க, எல்லா ஆர்மிஸும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஜிம்மின் நீங்கள் எப்போவுமே க்யூட்டாக இருப்பீங்க, உங்களை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஓ அப்படியா? அட ஆமாம் ஓயன், எவ்வளோ கேர்ள்ஸ் தெரியுமா? அழகாக பிறந்தது என் அப்பா. என்ன கொஞ்சம் ஹைட்டு தான் கம்மியாக போச்சு. என்ன ஜங்குக்கா, என்ன சொன்ன? ஒன்றும் இல்லையும், நீங்கள் பேசுங்க. ஒயன் பாரு, ஒயன் இவனை என்னை கலாய்ச்சிட்டே இருக்கான். எப்போவுமே என் ஹைட்டை பற்றி கலாய்ச்சிட்டே இருக்க தான் இவனுக்கு வேலையாக போச்சு. ஜோ ஜிம்மன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அவர் பேசலாம் கண்டுக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ அழகாக குட்டியாக இருக்கீங்க தெரியுமா? உங்களை அப்படியே கொஞ்சிட்டே இருக்கணும் போல் இருக்கும். அவ்வளோ க்யூட்டாக குட்டியாக இருப்பீங்க. உங்கள் ஃபிங்கர்ஸ்லாம் இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஆசையாக இருக்கும், அதெல்லாம் வந்து பிடிச்சிட்டே இருக்கணும்னு. ஓ அப்படியா? ஐயோ ஒயன், என்ன ஒயன் நீ அப்படியே ப்ளஷ்ஷாக வைக்கிறியே நின்று. ஏ சில்லி, அப்போ நான் தயம், என்ன நீங்கள் இப்படி கேட்டுட்டீங்க? உங்களோட அந்த வெண்ணி ஹேண்ட்ஸ், ஐயோ அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? அதை நான் ஒவ்வொரு டைம் பார்க்கும் போதும் அப்படியே நான் விழுந்துடுவேன். உங்களோட ஐஸ், ஐயோ பார்க்காதுங்க தயம், எனக்கு அப்படியே எப்படி இருக்குது தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணும்னே ஜங்குக்கு வெறுப்பேற்றுறதுக்காக அவங்க 2 பேரையும் வந்து ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஹியூங் பாருங்க ஹியூங், இவங்க 3 பேரும் என்னை வெறியேற்றிட்டுருக்காங்க அப்படின்னு ஜேகே அழுகாத குறையாக வந்து புலம்பிகிட்ருக்காரு. நீங்கள் 4 பேர் பண்ணுறதெல்லாம் பார்த்து நம்ஜூன், ஜின், யூங்கி, ஜேஹோப் எல்லாருக்குமே வந்து செம்மையாக சிரிப்பு வருது. அவங்களும் வந்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க. ஒயன் போதும் விட்டாமல் அழுதுருவான் போல். நம்ம இன்றைக்கி இதை வச்சுக்கலாம், நாளைக்கு நம்ம புதுசாக வந்து ட்ரை பண்ணலாம். என்ன பாவம், அவன் அழுதுருவான், போய் அவனை கொஞ்சம் போ. அச்சோ என் குழந்த பாவம், நான் அதை ரொம்ப வெறுப்பேற்றிட்டேன். நடிக்காதடி பொம்மை, முதல் கல்ப்ரிட்டே நீ தானடி. போடி, நான் உங்களோட பேசவே மாட்டேன், போ. என் அழுக வர்றல நின்று, போடி போ. ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. ஜங்குக்கா நடி, எதுக்கு இப்போ கூப்பிட்டுட்டே இருக்க நீ? ஜங்குக்கா கோவமாக இருக்கீங்களா என் மேலே? ஆமாம். ஜங்குக்கா ப்ளீஸ், நான் சும்மா தானே செஞ்சதெல்லாம். அதுக்கெல்லாம் நீங்கள் போய் கோச்சுக்கலாமா ஜங்குக்கா? நான் பாவம் இல்லையா ஜங்குக்கா? கொஞ்சமாச்சும் சிரிங்க ஜங்குக்கா. ஐயோ க்யூட்டாக பண்ணுறாளே, மெயின்டைன் பண்ணுவோம். இல்லை ஆனால் முடியாது. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையவே கலாய்ப்ப? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அது சொல்லிட்டா? சொல்லு. அது நீங்கள் முயல்குட்டி மாதிரி இருக்கீங்க. என்னது? அதான் என் முயல்குட்டி மாதிரி இருக்கீங்க. கவுத்துட்டாடா. அப்படியாடி, முயல்குட்டி மாதிரியா இருக்கேன்? ஆமாம், அழகா குட்டியா இல்லை, பெருசாக அழகாக இருக்கீங்க, முயல்குட்டி மாதிரியே. அதுவும் அந்த பன்னி டீத், வா எனக்கு அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் ஜங்குக்கா. ஓ பொம்மை, நான் இன்றைக்கி உனக்கு 2 பனானா மில்க் ஷேக் தரேன். என்ன நீயும் வச்சுக்கோ. டே தயம், என்னடா என்ன வேணும்? பாத்தியாடா அதுங்க 2 பேரையும்? காதலன்ற பேரில் கிரிஞ்சு பண்ணிகிட்ருக்குங்கடா. எந்த விதத்தில், நீயே சொல்லு, எந்த விதத்தில் இது அவங்களுக்கு க்யூட்டாக தெரியுதுன்னு எனக்கு தெரிலடா. ஒருவேளை பார்க்குற எனக்கு தான் அப்படி இருக்கா, இல்லை அவங்க பண்ணுறதே அப்படி தான் இருக்காடா? ஆமாம் ஜிம்மன், எனக்கும் கிரிஞ்சு மாதிரி தான் தெரியுது. பாப்பா எப்படி தான்ப்பா அப்படிலாம் பண்ணுறாங்களோப்பா, ஐயோ ஒரே கிரிஞ்சுடா. ஏய் கவுட்டி வாயா, நடிக்காதடா நீன்னு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி உன் ஆள் தேஜு கூட எப்படி பேசிகிட்டு இருந்த? எப்படி இதை விட கன்றாவியாக பேசிகிட்டு இருந்த தெரியுமா?
என்னால் பார்க்க சகிக்கவே முடியல. என்னடா மச்சான் சொல்கிற, கிரிஞ்சாவாக இருந்துச்சு? ஆஹா, கிரிஞ்சு இல்லை, கிரிஞ்சை விட அதிகமாகவே இருந்துச்சு. அதுக்கு வேர்டு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரில, அதனால தான் இப்படி சொல்லிட்டேன். என்னடா அப்படி சொல்கிற? ஆனால் நான் பேசும்போது எனக்கு க்யூட்டாக தானே தெரிஞ்சுது. அது உனக்கு க்யூட்டாக தெரியுது மச்சான், ஆனால் வெளியிலேருந்து பார்க்குற நமக்கு தானே அது க்யூட்டாக இல்லை கிரிஞ்சான்னு தெரியும். இப்போ கூட ஒயனும் ஜேக்கையும் பேசும்போது அவங்களுக்கு அது க்யூட்டாக இருந்திருக்கலாம், ஆனால் நமக்கு பார்க்குற நமக்கு கிரிஞ்சாக தானே தெரிஞ்சிச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, அவங்க நல்லா தான் அவங்களோட ப்ரைவசியில் க்யூட்டாக பேசிகிட்ருக்காங்க, ஆனால் பார்க்குற நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிறோம். ஸோ இனிமேல் யாரையும் கிரிஞ்சுலாம் சொல்லக்கூடாது என்ன. அப்போது இதுக்கு முன்னாடி நீ என்னமோ சொன்னியே, என்ன சொன்னது? அது நான் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னேன். ஓ அப்படியா, சரி சரி. இவன் சொன்னா கரெக்டு, நம்ம சொன்ன தப்பா? என்னத்தையும் ஒன்றும் இல்லை ஜிமின், ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் எல்லாருமே வந்து ஃபன்னியாக பேசிகிட்டே இருக்கீங்க. அப்போது உங்கள் மொபைலுக்கு ஒரு கால் வருது. நீங்கள் யாருன்னு எடுத்து பார்த்தா அப்படியே உங்கள் ஃபேஸ் அப்படியே வந்து ஸ்மைல் எல்லாம் ஃபேட் ஆகிடுது. நீங்கள் டக்குனு ஏஞ்சி கிச்சனுக்குள்ளே வந்து போகிறீங்க. அதை வந்து நம்ஜூன் வந்து நோட் பண்ணுறாரு. நீங்கள் இவ்வளோ நேரம் எவ்வளோ சிரித்து பேசிகிட்டு இருந்தீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கோல்டாக மாறிடுச்சு. இப்போ எதுக்கு கால் பண்ண நீன்னு? நான் கால் பண்ணாமல் வேறு யாரடி கால் பண்ணுவா? வேறு யார் வேணால் கால் பண்ணலாம், ஆனால் நீ கால் பண்ணக்கூடாது எனக்கு. நான் உன் அம்மாடி, உன் அம்மா மேலே இப்படி தான் கோச்சிப்பியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தான் உன்னை கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல்ல. கால் பண்ணால் சும்மா நச்சு நச்சுன்னு எதனா சொல்லிகிட்டே இருப்பேன். நீ எதுக்கு கால் பண்ணேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு நீ கால் பண்ண? முதல்ல ஃபோன் வை. ஒயன் வச்சிடாதடி, இருடி. நான் ஒரு நல்லதுக்கு தானே ஒயன் சொல்கிறேன், அதுக்கே நீ இவ்வளோ கோவப்படுற? அம்மா போதும் நிறுத்து. நான் உங்ககிட்ட எவ்வளோ டைம் சொல்கிறது, இதை பற்றி என்கிட்ட பேசாதன்னு. ஏண்டி இப்படி பண்ணுற? உனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சுடி. ஊரில் எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க, ஒயன் சும்மா தான் இருக்காளா, எதுவும் விசேஷம் இல்லையா, அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்களேடி. என்னால் பதில் சொல்லவே முடியலை ஒயன். ப்ளீஸ் ஒயன் புரிஞ்சுக்கோ. மா போதும்னு சொல்லிட்டேம்மா. இங்கே பாருமா, இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட். நான் திரும்பலாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். 6 பேரோட லைஃப்பும் நல்லா செட்டில் ஆகிற வர நான் இதை பற்றி எதுவுமே யோசிக்கவே மாட்டேன். புரிஞ்சுதா? ஒயன், அவங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? நீ மா நிப்பாட்டுன்னு சொல்லிட்டேன். நீ என்ன நினச்சிட்ருக்க என் பாவாசை பற்றி? அவங்க என்னை எப்படி பார்த்துக்கிறாங்க தெரியுமா? ஒரு குயின் மாதிரி பார்த்துட்ருக்காங்க. எனக்கு ஒரு செகண்ட் கூட எதெல்லாம் ஹர்ட் ஆகிடுமோன்னு ஒரு விஷயத்தையும் பார்த்து செஞ்சிட்ருக்காங்க. அவங்கள பற்றி நீ கேர் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்கிறியாம்மா? நான் அப்படி சொல்லலடி. போதும்மா போதும். எனக்கு என் ஃபேமிலி தான் ஃபஸ்ட், அப்புறம்தான் எதா இருந்தாலும். முதல்ல அதை புரிஞ்சுக்கோமா. சாரிம்மா, என்னை இப்படி கோவப்பட வைக்காத ப்ளீஸ். எனக்கு புரியுது, உன்னோட பொண்ணுக்கும் ஒரு குழந்த பிறக்கணும், அதெல்லாம் நீ கொஞ்சணும் அப்படிலாம் நினைக்கிறேன்னு எனக்கு புரியுதுமா. பட் ஸ்டில் நீ புரிஞ்சுக்கோ. அவங்க என் ஃபேமிலி தான் எனக்கு எல்லாமே. அவங்கள விட்டுட்டு நான் எப்படிம்மா என்னோடய ஹாப்பினஸ் மட்டும் பார்க்க சொல்கிறீங்க? அவங்க 7 பேருமே என் குழந்தைங்கள நான் தான் பார்த்துக்கணும். அதில் ஒரு குழந்த எப்போவுமே என் கூடவே இருக்கும். பட் மிச்சம் இருக்க 6 பேரையும் அவங்க லைஃப் செட்டில் ஆகிற வர நான் அவங்கள பார்த்துக்கணும். அவங்க 7 பேரையும் நம்பி எவ்வளோ ஆர்மிஸ் இருக்காங்க தெரியுமா? எவ்வளோ லவ், எவ்வளோ சப்போர்ட். அதெல்லாம் உனக்கு புரியாதுமா. நீ ஈஸியாக சொல்கிற குழந்தை பெற்றுக்கோணும், ஆனால் எனக்கும் ஜங்குக்காக்கும் குழந்தை பிறந்துட்டா அவர் என்னையும் குழந்தைய மட்டும்தான் பார்த்துப்பாரு. அவர் ஒரு கரியரை பார்க்க மாட்டாருமா. அவரோட பெரிய ட்ரீமே அவங்க ஆர்மிஸ் எப்போவுமே சிரிச்சிட்டே இருக்கணும், அவங்க ஆர்மிஸ்க்கு லவ் கொடுத்துட்டே இருக்கணுன்றது தான். அதை நான் என்றைக்குமே நான் கெடுக்க மாட்டேம்மா. எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் எனக்கு அது தேவையில்லம்மா. அதான் எனக்கு என் பேம் இருக்கானே, என் பையன் அவன் இருக்கான், அவன் போதும் எனக்கும் அவன் இருக்கும். ஸோ ப்ளீஸ் இதை பற்றி இனிமேல் என்கிட்ட பேசாத. அப்படி பேசுகிறதா இருந்தால் எனக்கு கால் பண்ணாதம்மா. அப்புறம் நான் வைக்கிறேன். அப்பாவை கேட்டதா சொல்லு. அப்போ நீ என்ன கேட்க மாட்டியாடி? நீ கேட்குற மாதிரியா பேசுன? போடி, அம்மா மேலே உனக்கு பாசமே இல்லை. நான் அம்மா என்ன கேட்டேன்? உன் மேலே இருக்க பாசத்தில் தானே நான் கேட்டேன். போடி. சரி அழாத. நானும் ஏதோ தெரியாமல் கோவத்தில் பேசிட்டேன், சாரி. ஓகேவா? போடி. நீ இப்போ கூட வந்துட்டு ஒரு மாதிரி கோவமாக தான் பேசுகிற, என்கிட்ட நார்மலாகவே பேச மாட்டேற. அம்மா சரி போ, ஓகேவா? அப்புறமா பாப்பா வந்ததுக்கப்புறம் வீடியோ கால் பண்ண. லவ் யூ டூ.
சரி வைக்கிட்டா. அப்புறம் பேம் என்ன பண்ணுறான்? அவனா? அவன் இப்போ தான் தூங்குனான். ஓ சரி, நல்லா பார்த்துக்கோ. சரிம்மா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணுறீங்க. கட் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணால் நம்ஜூன் வந்து நின்றுட்டுருக்காரு. ஆ சக்கரை, நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க? எப்போ வந்தீங்க? இப்போ தான் நீ ஃபோன் கட் பண்ணும்போது. ஆமாம், எதுக்கு வந்தீங்க இங்கே? இல்லை, தண்ணி குடிக்கலான்னு வந்தவன். ஏன் அங்கே தண்ணி இல்லையா? இல்லை, அங்கே அவன் வச்சுருந்தான், காலியாகிடுச்சு, அதான் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். ஸோ என்னை கூப்பிட்ருந்தா நானே வந்திருப்பேன்ல. இல்லை ஏன் நீ ஏதோ பேசிகிட்ருப்பேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். சரி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ஜூனை வந்து கூட்டிகிட்டு போயிடுறீங்க. ஸோ உங்கள் டேஸ்லாம் வந்து இதே மாதிரி தான் போகும். ஜின் வந்து மிலிட்ரி போகிறனால நீங்கள் எப்போவுமே 8 பேருமே ஒன்றா தான் இருப்பீங்க. நிறையா வந்து மெமரிஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. ஒன்றா வீட்டில் இருக்கிறது, நிறையா அவுட்டிங்ஸ் போகிறது அப்படின்னு எப்போவுமே ஒன்றாவே தான் இருப்பீங்க. அப்பப்போ ஜேகே வந்துட்டு நீங்கள் எங்கெல்லாம் வெளியில் போகிறீங்களோ அப்போல்லாம் ஜேகே உங்கள் பின்னாடியே வந்துட்டு எதனா வந்து உங்களை டீச் பண்ணிகிட்டே இருப்பார். லைக் உங்களை வந்து கிஸ் பண்ணுறது, உங்களை வந்து ஹக் பண்ணுறது, எல்லோரும் முன்னாடி வந்து ஹக் பண்ணுறது, உங்களை வந்து டெம்ப்ட் ஏற்றிட்டே இருப்பார். ஸோ நீங்களும் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணுவீங்க. பட் இது எல்லாமே வந்துட்டு நம்ம பாய்ஸ் 6 பேருக்குமே தெரியும். அவங்களும் வந்துட்டு கண்டுக்காத மாதிரி இருந்துருவாங்க. ஸோ ஃபைனலி ஜின் வந்துட்டு மிலிட்ரி போகிற டே வந்து வருது. ஹலோ தயோங். சொல்லு ஓயன், எப்போ வருவீங்க? டைம் ஆயிடுச்சு, இங்கே எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சாரி ஓயன், ஃப்ளைட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அதான் பக்கத்தில் வந்துடுவேன். ஓ அப்படியா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரி ஓயன் அப்படின்னு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாரு. ஆக்சுவலாக வந்து டயாங் வந்துட்டு ஃபாரின் போயிருப்பார் அவரோட ஒர்க் ஷெடியூலுக்காக. ஸோ ஜின் வந்து மிலிட்ரி போகிறனால அவசரமாக அது எல்லாமே வந்துட்டு கட் பண்ணிவிட்டு வந்திருப்பார். தென் ஃபைனலாக தயாங் வந்துட்டு சோல் வந்திருப்பார். ஸோ உங்கள் ஃபேஸில் எதுவுமே கொஞ்சம் கூட ஹாப்பினஸ்ஸே இல்லை. அவங்க 8 பேருக்குமே ஒரு மாதிரி பிளாங்காக தான் இருக்கீங்க. ஜின்னுக்கு நல்லாவே புரியுது, அவர் போகிறனால தான் நீங்கள் எல்லாருமே வந்து சோகமாக இருக்கீங்க அப்படின்னு. பட் அவரால் எதுவும் சொல்ல முடியல. ஸோ ஒரு ஸ்மைலோட உங்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசிட்டு கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காரு. சேம் ஆர்மிஸும் ஒரு மாதிரி சேடாகவும் தென் ப்ரௌடாகவும் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அப்படின்னு எல்லா ஆப்ஸ்லேயும் வந்துட்டு ஜின் வந்து போகிறதுக்கு வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களால் சுத்தமாக டியர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. எங்கே நீங்கள் அழுது மற்ற எல்லாருமே வந்து அழுதுருவாங்களோ அப்படின்றதுக்காகவே நீங்கள் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக வந்து நின்றுட்டுருக்கீங்க. பட் ஜேகேனால் கொஞ்சம் கூட சுத்தமாக முடியல. அவர் தேம்பி அழுகிறாரு. ஏன்னா ஜின் அவங்க 2 பேரும் எப்போவுமே ஒன்றா இருப்பாங்கன்றதை விட எப்போவுமே சண்டை போட்டுட்டு ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி இருப்பாங்க. அவங்கள ஒரு 2 வருஷத்துக்கு வந்து பார்க்க முடியாது, 2 வருஷம் பிரிஞ்சிருக்கணும்னு நினைக்கும் போது ஜேகேனாலேயும் ஜின்னாலேயும் அதை தாங்கிக்கவே முடியல. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து குரூப்பாக வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிறீங்க. தென் நீங்கள் வந்து தனியாக எடுத்து வந்துட்டு 7 பேரும் நிற்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துருப்பீங்க. அதோடு நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே தான் நிற்கிறீங்க. உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் ஆனது வேறு யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ ஆர்மிஸ்க்கெலாம் எதனா டவுட் வந்துடும் அப்படின்றனாலே நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளியே நிற்கிறீங்க. ஸோ எல்லாருமே 7 பேரையுமே வந்துட்டு எல்லோரும் வீடியோஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க. நீங்கள் அது எல்லாத்தையுமே வந்து டியர்ஸோடு வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தென் ஃபைனலி ஜின் வந்துட்டு காரில் ஏறி மிலிட்ரி சர்வீஸ்க்காக வந்து போகிறாரு. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. தென் சேம் டைம் உங்களுக்கு ப்ரௌடாகவும் இருக்குது. நீங்கள் ஒரு ஆர்மி கேர்ளாக உங்கள் பயாஸை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க. இப்போது நீங்கள் எல்லாருமே வந்துட்டு உங்களோட வீட்டில் தான் இருக்கீங்க. ஜின்னை தவிர யார் ஃபேஸ்லேயுமே ஒரு மாதிரி ஸ்மைலே இல்லை. எல்லாருமே ஒரு மாதிரி சேடாக உட்காந்துருக்காங்க. நீங்கள் அது எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பெயினாக இருக்குது, பட் ஸ்டில் நீங்கள் அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஹைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜிம்மன், எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர சொன்னேனே, வாங்கிட்டு வந்தீங்களா? ஓ சாரி ஓயன், நான் மறந்துட்டேன். நான் அப்புறமா வாங்கிட்டு வரேன். ஓ மறந்துட்டிங்களா? சரி பரவாயில்ல. சரி, நான் உங்கள் எல்லாருக்கும் எதனா சாப்பிட எதனா செய்யட்டா? அப்போ தயாங், இல்லை ஓயன், எங்களுக்கு பசிக்கல, நீ சாப்பிடு. ஓகேவா? நாங்கள் சாப்பிடலன்றக்காக நீ சாப்பிடாமல் இருக்காத, சாப்பிட்டு தூங்கு. ஓகேவா?
இப்படி எல்லாருமே ஒரு மாதிரி சோல்லெஸ்ஸாக இருக்கிறது உங்களுக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி சேடாகவே உட்காந்துருக்காரு, எதுவுமே பேசவே இல்லை. நீங்கள் அவர் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க. பக்கத்தில் உட்காந்து அவர் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி, ஜங்குக்கா ஜங்குக்கா ஆ என்ன ஓயன், நீங்கள் ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? ஆ எதனா பேசுங்க ஜங்குக்கா, ப்ளீஸ். இப்படி உட்காந்துருக்காதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. இல்லை இல்லை ஓயன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, தலை வலிக்குது, அதான். எனக்கு தெரியும் ஜங்குக்கா, ஜின் பாபா மிலிட்ரி போயிட்டாங்கன்னு தானே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஆ ஃபீல் பண்ணாதீங்க, ஓகேவா? நம்ம அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருக்கலாம். அதான் பாபா சொன்னாங்கல்ல, மந்த்லி ஒன்ஸ் பேசலாம் அப்படின்னு. நம்ம டெய்லி போயிட்டு உங்கள்கிட்ட போய் பேசிட்டு வரலாம், ஓகேவா? அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஜேகே வந்து ஃபோர்ஸாக வந்து ஹக் பண்ணிட்டு உங்களை செம்மையாக அழுகிறாரு. இல்லை என்னால் அவர் இல்லாமல் இருக்க முடியல. நாங்கள் எப்போவுமே ஒரு மாதிரி சண்டை போட்டுட்டு டீஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே வம்பிழுத்துட்டே இருப்போம். அதுதான் எங்களோட லவ் லாங்குவேஜ். ஆனால் அதில் ஒரு 2 இயர்ஸ்க்கு இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓயன். என்னை எப்போவுமே அவர் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் அவர் முடியல ஓயன். ஜங்குக்கா ஜங்குக்கா ஒன்றும் இல்லை, என்னை பாருங்க. இருங்க, எவ்வளோ கண்ணீர், நான் தொடச்சி விட்றேன். பாருங்க ஜங்குக்கா, அதெல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அவங்க நம்ம கண்ட்ரிக்காக ஒர்க் பண்ண போயிருக்காங்க. நம்ம அதெல்லாம் நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும் ஜங்குக்கா. இப்படி அழுகக்கூடாது. தெரியும் கஷ்டமாக தான் இருக்கும், பட் நம்ம கூடவே இருந்த ஒரு பர்சன் இப்போது ஒரு கண்ட்ரிக்காக ஒர்க் பண்ண போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அதை ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கணும் ஜங்குக்கா. ஓகேவா? என் குழந்தைல அழக்கூடாது. எங்க சரிங்க, இல்லைன்னா நான் அழுதுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அழுகிறீங்க. பாய்ஸ் எல்லாருக்குமே இதை பார்க்கும்போது ரொம்ப அழுக வருது. பட் நீங்கள் அழுதுடக்கூடாது அப்படின்றக்காக அது எல்லாத்தையுமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து நார்மலாக வந்து பேசுகிறாங்க. தென் நீங்களும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபுட்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றீங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் எல்லாருமே வந்து வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க. நீங்கள் அவங்க எல்லாரையும் வந்து அனுப்பிட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் ஜேகே வந்து ஒரு மாதிரி சோஃபாலே வந்து படுத்து தூங்கிடுறாரு. அவர் கண்ணில் வந்து டியர்ஸ் வந்தது எல்லாமே வந்துட்டு அப்படியே வந்து ஃபால் ஆகி சீக்ஸில் வந்து இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவரோட ஃபேஸ், நோஸ் எல்லா இடமே வந்துட்டு ரெட்டிஷாக இருக்குது. நீங்கள் அது எல்லாத்தையுமே வந்துட்டு வைப் பண்ணி விட்டு அவருக்கு வந்து பெட்ஷீட்லாம் போட்டுட்டு தூங்க வைக்கிறீங்க. தென் நீங்களும் வந்து அப்படியே வந்து தூங்கிடுறீங்க. லைக் ஜேகே ஹேண்ட் வந்து ஹோல்ட் பண்ணபடி அப்படியே உட்காந்து தூங்கிடுறீங்க. ஸோ அவ்வளோதான்டா இந்த ஒரு பார்ட். நான் இந்த பார்ட்டோட இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே எண்டிங் வந்து அப்படியே சேடாகிடுச்சு. என் வாய்ஸே ஃபுல்லாக வந்து மாறிடுச்சு ஒரு மாதிரி சேடாகவே. பிகாஸ் நான் அதை ரெக்கார்ட் பண்ணும்போது நான் ஏதோ அந்த பிளேஸில் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். தென் வந்து வாய்ஸும் வந்து அப்பப்போ வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். பிகாஸ் நான் தண்ணி குடிச்சு மேனேஜ் பண்ணி தான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரெக்கார்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. நல்லா இல்லைனா ஐம் சாரி, ஓகேங்களா? நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லாமே கரெக்ட் பண்ணிவிட்டு நல்ல வாய்ஸோடு வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோ. டாட்டா, லவ் யூ ஆல்.